தியானத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, தியானம் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் எப்படி தியானம் பண்ணணும்னு தெரியாம தியானம் எப்படி பண்ணணும்ங்கிற தேடல்ல இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேரு நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இவங்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த தியானம் என்றா என்ன, ஏன் இந்த தியானத்தை நாம பண்ணணும், இப்படி தியானத்தை பண்றோம்டா நம்ம இவ்வளவு காலமா 2 வருஷமா தியானம் பண்றோம், 3 வருஷமா தியானம் பண்றோம், எந்த விதமான முன்னேற்றமும் எனக்கு ஏற்படல. அப்படின்னா நம்ம தியானம் பண்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த யார்கிட்ட அணுகி இந்த மாதிரி பிரச்சனையை நாம கிளியர் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இதே நீக்கும் முகமாக எங்களுக்கு நாங்க இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாரு அனஸ். அவங்க இலங்கையின் கிழக்கு மாகாண பகுதியிலிருந்து இங்க வந்திருக்கிறாங்க. இந்த தியானத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமாக அயராது முயற்சி பட்டு பல விஷயங்களை அனுபவ ரீதியாக கண்ட ஒருவர் இன்னைக்கு எங்களோட இணைஞ்சி இந்த தியானம் எப்படி பண்ணணும், இந்த தியானத்துல நோக்கம் என்ன, இந்த தியானத்தால என்னென்ன பண்ண முடியும், இது எங்க கொண்டு போகும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு இங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல ஒரு முன்னுரையா நான் இப்ப என்ன நாம பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நாம பண்ணணும் என்கிற விதத்துல பேச போனா, ஒரு சாந்திய, ஒரு அமைதிய, ஒரு நிம்மதிய, 3 ஒரே விஷயம் போல தென்பட்டாலும் 3 டிஃபரெண்டான விஷயம். அதை இன்னைக்கு நம்மட வளவாளர் அனசவங்க இன்னைக்கு கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க. இப்படி இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை தற்காலிகமாக குறைச்சி கொண்டு நாம செய்யிட்டு இருக்கிற ஒரு வேலையை எப்படி இத நிரந்தர சாந்திய பெற ஒரு இடம் இருக்கி என்கிறத காட்டுறதுக்காண்டியே இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சோ மிச்சம் தாமதம் இல்லாம நான் அவர்கிட்ட ஒளிவாங்கிய கையளிக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாவது ஒரு உரை நடக்கும், அதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த தியானம் 30 மினிட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், ஒரு என்ன டிஃபரன்ஸ் வருது, என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத நீங்க உடனே பேசிக்கலாம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இது நம்மளோட முதலாவது செஷன். முதலாவது செஷன்லயே அங்க போய் நிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, யாராலையும் முடியாது. சரியா? இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா செய்து கொண்டு போற நிலைமைக்கு நாம நம்மள இதுல இருந்து ஏற்படுத்திக் கொள்ளணும் என்கிறதா நம்மளோட நோக்கம். உன்னை நீ உணர்ந்து கொள்ள தியானம் செய். உன்னை நீ உணர்ந்து கொள்ள தியானம் செய். இந்த தியானத்தின் நோக்கம் என்ன? இப்ப நாம என்ன செயற்பாடுல இறங்கினாலும் நான் இந்த செயற்பாடுல இறங்குறதுக்கு நோக்கம் என்ன என்கிற ஒரு நோக்கத்தை நான் முதல் முடிவு பண்ணுவேன். என்ன செயற்பாடா இருந்தாலும் உலகத்துல என்ன செயற்பாடுல இறங்குறேனாலும் முதல் நான் சிந்திக்கிற விஷயம் என்ன, நான் இந்த செயற்பாடுல அது பௌதீகமாக இருக்கட்டும், சூட்சுமமா மறைவாக இருக்கட்டும், என்ன விஷயமாக இருந்தாலும் இதனுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன என்கிற ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலே ஒரு முடிவு பண்ணுவேன். அப்படி முடிவு பண்ற ஒரு நிலையில இருக்கிற நான் தியானம் பண்ண உடனே இதை நான் என்ன நோக்கத்துக்காக செய்யணும் இல்லையா? இந்த கேள்வி வரணுமா இல்லையா? தியானத்தை நான் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை விளங்காம அந்த தியானத்தை கொண்டு நான் போக வேண்டிய இடம் எது, நான் போக வேண்டிய நிலை எது, நான் எந்த நிலைக்கு என்ற தியானம் கொண்டு போகும் என்கிற விஷயத்தை நான் தெளிவாக புரியாம நான் தியானம் என்கிற ஒரு அமைப்புக்குள்ள, தியானம் என்கிற ஒரு பயிற்சிக்குள்ள நான் எடுப்பேன். இதுல முதலாவது ஒரு விஷயம், எல்லாத்தையும் கூட முதல் ஆரம்பம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியம், இந்த தியானம் பண்ணி எந்த அடிப்படைக்குள்ள நுழைகிறேன்டாலும், தியானம் பண்ணி சொல்லி எந்த விஷயத்துக்குள்ள நான் போறேன்டாலும் ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் இருக்கு, தவிர்க்க வேண்டியும். அதிகமாக பழக்கம் உள்ளாக்கள் குறைக்க வேண்டியிருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சு பழகினாக்கள் தவிர்க்க வேண்டியிருக்கு. போதை, அது சாராயகமாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும்,
என்ன போதையாக இருந்தாலும் அந்த போதை உடல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த தியானத்தில் ஈடுபடுறது, இந்த தியானத்துக்கு போறது ஆரம்பம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன காரணம், ஏன் தவிர்க்கணும்? இடையில நான் உங்களுக்கு தியானத்தை தரக்குள்ள, அந்த பயிற்சி செய்யக்குள்ள உங்களுக்கு லேசா விளங்கிக் கொள்ற ஒரு நிலையும் வரும். அப்படி விளங்காட்சி நான் அதை விளங்கித்தேன். அப்படின்னா இப்ப நாம அமைதி கண்டுவோமே. அமைதி என்ற என்ன? மொத்தத்துல நீங்க எல்லாருமே உங்களோட பிரச்சனை அவ்வளவுகளையும் ஒரு பேனை எடுத்து பேப்பர்ல எழுதுங்க. மொத்தம் ஆக சுத்தி வளைச்சி மொத்தம் எடுத்த ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 வருமா? ஒன்று காசி பண பொருளாதார பிரச்சனை, இல்லாட்டி குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இல்லாட்டி ஜொப்புல உள்ள அழுத்தமான பிரச்சனை. இப்படி ஒரு 5-10 வருமா இல்லையா? இந்த 10 பிரச்சனையும் ஏன் மனதை போட்டு அழுத்துது? எப்படி அது அழுத்துது? அது ஏன் அதை அழுத்தணும்? ஆக 10 பிரச்சனை. ஆனா நாம் அதை 10,000 தடவை நினைக்கணும் இல்லையா? நாங்கள் போலியான பிறவிப்பில இருந்திருக்கோம்ங்கிறத உணர்ந்துட்டேன். அப்ப எங்களை இயக்கி ஒரு சக்தி, அந்த சக்தி மறைவா எங்களுக்குள்ளே ஆழமாக மனதில் இருக்கி, அதை இந்த தியானத்தின் முறையில நாங்கள் இதில் ஈடுபட்டதை தட்டி எழுப்பிய போதுதான் விளங்குது. இது ஒரு வெறும் கூடு மட்டும்தான். அப்ப உடலுங்கிறது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. உடல் இல்லாம வாழலாம். இந்த உணர்வு எப்படித்தான், இந்த உடல் மண்திண்டாலும் எங்களை மண்திங்க முடியாது. நாங்கள் இறப்பெய்த முடியாது. நாங்கள் உணர்விலே என்றென்றும் சாந்தியோடு இருக்கலாம்ங்கிறது எங்களுக்கு தெளிவாக இந்த தியான முறையில நாங்கள் தனிமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி வாரக்கணக்கு மாதக்கணக்கு இருந்த போது எங்களுக்கு ஒரு சக்தி ஆட்கொண்டா போல ஒரு தைரியம். இன்னும் ஒரு தாக்கக்கூடிய பொருள் இல்லவே இல்லை. என்னை தவிர பெரிதொன்றும் இல்லை. இருப்பது நான் மட்டும் நான் இருக்கிறேன் ஒரு தைரியத்தை தந்து ஒரு சக்தியை எங்களுக்கு ஊட்டி, எங்களுக்கு ஒரு ஆத்ம சாந்தியை தந்து ஒரு தியான முறையில நாங்கள் ஒரு சாந்தி நிலையில இருக்கக்கூடிய ஒரு தெம்பந்த கல்வி எங்களுக்கு தந்திருக்கின்றதான் பரிசு. இந்த நிகழ்வு இன்று முழுமையாக ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக, உலகிலே வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய அமைப்புன்ற பேரு வெற்றி பெற்றவர்களின் பாதை. அதனுடைய நிறுவனர் தான் இங்கே இருக்கின்ற இப்போ உங்களுக்கு லெக்சர் செய்துட்டு இருந்த எங்களுடைய மரியாதைக்குரிய அனஸ் அவர்கள். வெற்றி பெற்றவர்களின் பாதைங்கிற இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த ஹால்லேயே பார்க்கலாம். சாதாரணமாக என்ன மகாத்மா காந்தி இருக்கிறாங்க, நெல்சன் மண்டேலா இருக்கிறாங்க, இன்னும் எங்களுடைய ஃபேஸ்புக் நிறுவனர் இருக்கிறாங்க, இதில் எலன் மாஸ்க் பற்றி காட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு பாதையில் ஒவ்வொரு உச்சியை அடைஞ்சவர்கள். ஆனால் இவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா என்கிறா சந்தேகமாக தான் இருக்குது. ஏண்டா உலகத்திலே ஆகப்பெரிய பணக்காரால் எலான் மாஸ்க் அவரே சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத வசதி இல்லை, யாருக்கு என்ன உதவி வேணும்னா அவர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், அவர்கிட்ட நாம் காட்டின சாந்தி இல்லை, அமைதி இல்லை, மன நிம்மதி இல்லை, இதெல்லாம் இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த சாந்தியை, இந்த மன அமைதியை எடுத்துக்கிறவங்க தான் வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடியது. ஏராளமான உலக தலைவர்கள் இருக்கிறாங்க, பணப்பலம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க, வேறு விஷயங்களில் முன்னர் நாட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களோட வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய ஒரு மனக்குறையோடு தான் அவங்களோட காலத்தை முடிச்சிக்கிறாங்களே இல்லாமல் வெற்றி பெற்றவர்களாக மாறல. அந்த வெற்றி பெற்றவர்களாக எப்படி மாறுற என்றதை வழிகாட்டுறது தான் இந்த வெற்றி பெற்றவர்களின் பாதை என்கின்ற அமைப்பு. அதை நிறுவி இன்றைக்கு பல பிரதேசங்களில் நம்முடைய நாட்டிலையும் சர்வதேச ரீதியாகவும் இன்னும் பல பகுதிகளிலையும் அதனுடைய அந்த கருப்பொருளை வழிகாட்டுதல்களை அவ்வப்போது வழங்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி இப்போ முடிவுற தருணத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதால்
எந்த நன்மை இந்த இதை நடத்துகிற ஆக்களுக்கு சொல்லி போட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும் எந்த பிரயோசனம்னு சொல்லி உங்களுக்குண்டே இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இவரத்தை எல்லாரும் வந்து அவங்க கிழக்கு மாகாணத்தில் இருந்து இங்கே இரவு ட்ராவல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட செலவுகள் எல்லாத்தையும் முடித்து இங்கே வந்து இன்றைக்கி இந்த ஒரு 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 பெருமதியான இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிறாங்க. இந்த நடத்தின இந்த அமைப்பு வந்து இதையெல்லாம் செயற்படுத்தி என்ன தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னானே இந்த பிரயோசனம் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரிய வரும். இது மாத்திரமில்லை, இது போன்ற இன்னும் பல ப்ரோக்ராம்கள் நிறைய நடக்கும். இல்லை நீங்களே கேட்டுக்கொண்டாலும் இன்னும் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் இதே மாதிரி தொடர்ந்து செய்கிறதுக்கு இருக்கிறோம். இப்போ அநேகமாக நீங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. அதனால் தொடர்ச்சியாக எங்களோட கொஞ்சம் தொடர்பில் இருங்க. இது உங்களுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி, உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரணுங்கிறதுக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. அதுக்காக எங்கள் அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்து இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்து ஏதோ பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் இந்த பாதையில் நான்லாம் சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக இந்த பாதையிலிருந்து இதை இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவை இந்த 3 மணி நேரத்தில் இது முடிகிற ஒரு நிகழ்ச்சி இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பாக் ஒன்று ஏற்பட்டிருக்கணும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கி இது போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதே மாதிரி எங்களை அழைப்பை ஏற்று உங்களை இந்த டைம் எடுத்த ஒரு வீக்கெண்ட் ஒரு சாட்டர்டே இங்கே வந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு பொதுப்பணியாக சாதாரணமான ஒரு சமூக சேவை மாதிரி இல்லாமல் முழு நேரமாக அதற்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த அமைப்புடைய நிறுவனர் அனஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் மட்டும் இல்லை உங்கள் சார்பிலையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதில் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். யாரென்ன ஒரு ஆளுக்கு நனமிச்சம் பிரயோசனமாக இது அமைஞ்சிருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே போல் இன்னும் பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக சந்திப்போம். தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களை வெற்றி பாதையில் கூட்டி சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். கூட வாரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் சரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு பிரயோசமான 3 அவர் என்று நினைக்கிறோம். கண்டினியூஸாக சம்பந்தமாக பேசுவோம். தொடர்பில் இருங்க. அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் பார்த்தேன். கல்முனையிலிருந்து, பதுளையிலிருந்து, கால்லிருந்து இதுக்காக வந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் மறுபடியும் எங்கள் ஆர்கனைசேஷன் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் இன்னொருத்தர். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.